ஹாய், வெல்கம் டு வதனாஸ் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்னோட ஒரு என்டையர் டே தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். தூங்கி எழுந்துச்சி ரெஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு வேலையாக பண்ணுறதே ஒரு கிளாஸ் ஆஃப் ஹாட் வாட்டர் குடிக்கிறது தான். நானும் காஃபி தான் குடிச்சிட்டு இருந்தேன் முன்னாடியெல்லாம். ஆனால் நம்ம தூங்குறப்ப நம்ம பாடி டீஹைட்ரேட் ஆகிருக்கும். அதுக்கு மேலே நம்ம கெஃபீனும் எடுத்துட்டோன்னா அது இன்னும் டீஹைட்ரேட் ஆகும். அதனால் முதல்ல தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் எஞ்ச உடனேயே ரூம் டெம்பரேச்சர் வாட்டர் குடித்தா எனக்கு ஒரு மாதிரி ஒரு வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும். அதனால் நான் ஹாட் வாட்டராக குடிப்பேன். அதுவும் இல்லாமல் டீ காஃபின்னு குடித்தே பழகிட்டதுனால அதிலிருந்து விடுபடுறதுக்கு ஹாட்டாக தண்ணி குடிக்கிறது தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. பசங்களுக்கு ஸ்கூல் லஞ்சுக்கு நான் மோஸ்ட்லி ஏதாவது சிம்பிளாக தான் பேக் பண்ணி கொடுத்து அனுப்புவேன். மெயின் டிஷ்ஷாக ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டோ பேன் கேக்ஸோ இல்லை ஏதாவது சிக்கன் மீட் இந்த மாதிரி ஏதாவதும் சைடில் ஒரு வெஜ்ஜியும் ஒரு ஃப்ரூட்டும் அப்புறம் கொஞ்சமாக நட்ஸும் கொடுத்து அனுப்புவேன். சம்டைம்ஸ் வெரைட்டி ரைஸ், ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாமும் கொடுத்து அனுப்புவேன். அதுக்குமே சைடாக ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜ்ஜிஸ் கொடுத்துருவேன். இப்படி பேக் பண்ணுறப்ப அவங்களுக்கு வெரைட்டியாக சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும், நியூட்ரிஷியஸாகவும் இருக்கும். எனக்கு டேயை ரொம்ப ஹரிபரியில் ஸ்டார்ட் பண்ணுறதை விட கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுறது தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் இன்றைக்கி தேவையான அந்த மீல்ஸுக்கான ப்ரீ ப்ரெப் எல்லாம் முந்தின நாள் பண்ணி வச்சுருவேன். சம்டைம்ஸ் அந்த டிஷ்ஷையே முந்தின நாளே பண்ணி வச்சுருவேன். அப்படி பண்ணி வைக்கிறப்ப எனக்கு ரொம்ப கேஆட்டிக்காக இல்லாமல் கொஞ்சம் ஸ்மூத்தாக போகிற மாதிரி இருக்கும் மார்னிங்ஸ்லாம். இன்றைக்கி லஞ்சுக்கு பாவக்காய் பிட்லையும் பாயில்டு எக்கும் அப்புறம் வெள்ளை கொண்டக்கடலை வச்சு ஒரு சாலட் மாதிரி பண்ண போகிறேன். இதில் பாவக்காவை கட் பண்ணி ஃப்ரை பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். சுண்டலுமே நேற்றே வேக வச்சுட்டேன். இந்த மாதிரி சில வேலைகளை முன்னாடியே முடிச்சு வைக்கிறது காலையில் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஹாய், வெல்கம் டு வதனாஸ் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அப்புறம் விசேஷங்கள்லாம் என்னென்ன? நான் நல்லா இருக்கேன். எங்களை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு விசேஷம்னா அது வெதர் தான். எப்போ பார்த்தாலும் இந்த வெதர் தானா? ஏன் வெதர்னு உயிரெடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டிருக்கோம். இது ஏதோ ஒரு ஜெயிலில் ரொம்ப வருஷமாக தண்டனையில் இருந்துட்டு ரிலீஸ் ஆனால் என்ன ஃபீலிங் இருக்குமோ அதே ஃபீலிங் தான் எங்களுக்கு இப்போது. போன வாரத்துலேருந்தே வெதர் ரொம்ப நல்லா இருக்குது. காலையில் கொஞ்சம் குளிர் இருக்குது, ஆனால் அதுக்கப்புறமா போக போக சரியாயிடுது.
ரொம்ப மாசங்களா வீட்டுக்குள்ளேயே இருந்திருந்து, அது எப்படா வெளிய போவோம் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலிங் அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஒரு குப்பை போட போறதுக்கோ, இல்ல கடைக்கு போறதுக்கு கூட ரொம்ப கஷ்டமா இருக்கும். வெளிய போணுமா அப்படின்னு யோசிக்கிற லெவல்ல இருக்கும். ஆனா இப்ப எப்பப்ப சான்ஸ் கிடைக்குதோ அப்பலாம் வெளிய போயிரணும் அப்படின்ட்டு, இன்னொரு 3, 4 மாசத்துக்கு வீக்கெண்ட்னா யாரும் வீட்லயே இருக்க மாட்டாங்க. ஆனா என்ன பிரச்சனைன்னா, 2 வாரமா வீக்கெண்ட் மழை வந்துருது. சண்டே ரவேதிக்கு ஸ்விம்மிங் கிளாஸ் இருக்கிறதுனால போக முடியாது. சாட்டர்டே பார்த்தோம்னா மழை வந்துருது. லாஸ்ட் வீக் கூட இந்த மாரி தான் மழை தான் இருந்துச்சு. ஆனா எங்கேயாச்சும் போயிரணும் அப்டின்ட்டு எங்க வீட்டு பக்கத்திலேயே ஒரு 30 மினிட்ஸ் தூரத்தில ஆர்ட் எக்ஸிபிட் மாதிரி போயிருந்தோம். அதர் வேர்ல்ட் அப்டின்ட்டு. இது நெறைய பிளேஸஸ்ல இருக்கு அப்டிங்கிறாங்க. நாங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் போறோம். ஆனா அ நல்லா தான் இருந்துச்சு. ஆனா எக்ஸ்பென்சிவ் அப்டிங்கிற மாரி ஃபீல் ஆச்சு எனக்கு. அதோட டிக்கெட் பிரைஸுக்கு அது ஒர்த்தா அப்டின்னா டவுட் தான். ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம். சில ஆக்டிவிட்டீஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஒரு நெட் மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ள போய் நம்ம எஸ்கேப் ஆயி வெளிய வரணுங்கிற மாரி ஒண்ணு வச்சிருந்தாங்க. அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ஃபன்னா. ஆனா அதுக்குமே டைம் வச்சிருக்காங்க. அது வந்து இவ்ளோ நேரம் தான் ஒரு குரூப் அப்படிங்கிற மாரி வச்சிருக்காங்க. நம்ம உள்ள போறப்ப வேற யாராவது உள்ள இருந்துர்றாங்க. அந்த மாரி கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அந்த ஆக்டிவிட்டி மாதிரி கொஞ்சம் நெறைய ஆக்டிவிட்டீஸ் இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அப்புறம் இன்னொன்னு வந்து ஒரு சும்மா ஒரு ஸ்க்ரீன் மாதிரி வச்சு நம்ம ஷூட் பண்ற மாதிரி அந்த மாரி ஒரு சின்ன இன்டராக்டிவ் ஆர்ட் மாரி ஒண்ணு இருந்துச்சு. அதுவும் நல்லா இருந்துச்சு. ஆனா ஃபோட்டோஸுக்குலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நான் என்ஜாய் பண்ணேன். பசங்களுக்கு தான் கொஞ்சம் போரா இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு முக்கியமான அப்டேட் நான் குடுக்கணும். நான் ஒரு ஷார்ட்ஸ்லயே ஷேர் பண்ணியிருப்பேன். என்னோட ஃபாஸ்டிங் ஸ்கெட்யூல்ல ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்டின்ட்டு. சின்ன அப்டின்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் பெரிய சேஞ்ச் தான். நான் வந்து லாங் டைம் ஃபாஸ்ட்ட இனிமே பண்றதா இல்ல. அட்லீஸ்ட் இப்போதைக்கு கொஞ்ச நாள் அப்படியே ட்ரை பண்ணி பார்க்க போறேன். ஸோ நான் இப்ப வந்து காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன். இப்பதான் ஒரு வாரமா தான் இத பண்ணிட்டுருக்கேன். இப்ப என்ன பண்ணிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, 6:30 to 7க்குள்ள வழக்கம் போல டின்னர முடிச்சுருவேன். ஆனா காலையில ஒரு 9:30, 10க்குலாம் ஃபாஸ்ட்ட பிரேக் பண்ணிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன். எதனால இந்த திடீர் முடிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 காரணங்கள் இருக்கு. 1 வந்து மெயின் காரணம் அதுதான். என்னால ஒரு டிஃபரன்ஸ் ஃபீல் பண்ண முடிஞ்சது என் பாடியில. அதாவது என்னால ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ணி ஃபாஸ்ட் இருக்க முடியல. எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. என்னதான் நான் காஃபி குடிச்சாலும், தண்ணி குடிச்சாலும், எனக்கு அது ரொம்ப கஷ்டமா ஃபீல் ஆச்சு. லைக் ரொம்ப பசிக்கிற மாதிரி, ரொம்ப டயர்ட் ஆகுற மாரிலாம் ஃபீல் ஆக ஆரம்பிச்சுருச்சு. என்னோட பீரியட்ஸுமே கொஞ்சம் இர்ரெகுலரா லைட்டா ரொம்ப இர்ரெகுலர் இல்ல. ஒரு 10 டேஸ் முன்னாடி வர்றது, இல்ல ஒரு 5 டேஸ் பின்னாடி வர்றது, இந்த மாதிரி கொஞ்சம் இர்ரெகுலரா ஆற மாரி எனக்கு ஃபீல் ஆச்சு. முதல்லலாம் அப்படி இல்ல. கரெக்ட்டா அந்த டேட்டுக்கு வந்துட்டு இருந்துச்சு. இந்த காரணங்களால நான் எதனாலயா இருக்கும் அப்படின்ட்டு ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சப்ப, YouTubeல ஒரு பாட்காஸ்ட் கேட்டேன். அதுல பேசினவங்க ஒரு டாக்டர் தான். அவங்க வந்து இத எக்ஸ்பிளைன் பண்றப்ப, விமன் வந்து இந்த மாரி லாங் ஃபாஸ்ட்ட அவாய்ட் பண்றது நல்லது. எஸ்பெஷலி கொஞ்சம் ஆக்டிவா ஸ்ட்ரெங்த் ட்ரெய்னிங் இந்த மாரிலாம் நெறைய பண்றவங்க, ஃபாஸ்டிங் பண்ணாம இருக்கிறது நல்லது. அதுவும் எம்ப்டி ஸ்டொமக்ல போய் இந்த மாரி லிஃப்டிங்லாம் பண்றது, ரொம்ப நம்மளுடைய ஹார்மோனல் இம்பேலன்ஸ ட்ரிகர் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இத ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சதுமே ஒரு எக்ஸ்பர்ட் அவங்களும் ஒரு டாக்டர் தான். அவங்களுடைய பாட்காஸ்ட்லாம் கேட்டு தான் ஃபாலோ பண்ணி எனக்கு வந்து நெறையவே பெனிஃபிட்ஸும் இருந்துச்சு. கண்டிப்பா அது இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் மட்டும் நான் கண்டுபிடிக்கல, அத ஃபாலோ பண்ணல அப்டின்னா, என்னுடைய வெயிட் லாஸ் ஜர்னி அப்படிங்கிறது இந்த மாரி மாறியிருக்காது. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கால மட்டும் தான் எனக்கு வந்து ஃபுட்டு மேல இருக்கிற அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவே மாறுச்சு. என்னால ஒரு செல்ஃப் கண்ட்ரோலா இருக்க முடிஞ்சுச்சு. அது அப்படியே ஒரு ஃபேஸஸா சேஞ்ச் ஆயி தான் நான் இப்ப இருக்க இடத்துல இருக்கேன். ஸோ நான் இப்ப இப்படி சொல்றதுனால இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னா ரொம்ப பேடு, நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்லாம் நினைக்காதீங்க. நான் ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன். இப்ப தான் எனக்கு வந்து இந்த மாரி ட்ரபிள் குடுக்குது. இதுக்குமே என்னுடைய ஏஜ் ஒரு ஃபேக்டரா இருக்கலாம். என்னுடைய ஹார்மோன்ஸ்ல நடக்கிற விஷயங்களா இருக்கலாம். இப்படி நெறைய விஷயங்கள் காரணமா இருக்கும். இத இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்றதுனால அப்படின்லாம் அது மேல பழி போடவே முடியாது. எந்த ஒரு விஷயமுமே நமக்கு ட்ரை பண்ணி அது ஒர்க் ஆகுதுன்னா அத ஃபாலோ பண்ணணும். இல்ல நமக்கு கம்ஃபர்டபுளா இல்ல அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா, அத நிப்பாட்டி வேற மாதிரி சேஞ்ச் பண்ணி பார்க்கணும். அத தான் நானும் ட்ரை பண்றேன். இந்த மாரி விமன் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணலாம்னு அட்வொகேட் பண்றவங்களும் ஒரு எக்ஸ்பர்ட் தான். பண்ண வேண்டாம்னு சொல்றவங்களும் ஒரு எக்ஸ்பர்ட் தான். நான் வந்து ரேண்டமா ஏதோ ஒரு வீடியோ பார்த்து இத ஸ்டார்ட் பண்ணல. நான் ரொம்ப ரிசர்ச் பண்ணி தான் இத வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். மேபி ஃபர்ஸ்ட் டைம் நான் ஆரம்பிச்சப்ப வெயிட் லாஸ் அப்படிங்கிற ஒரு கோல்ல ஸ்டார்ட் பண்ணியிருந்தா கூட, என்னோட ஜர்னில நான் முன்னாடி போக இத பத்தி டீப்பா ரிசர்ச் பண்ணி,
இதில் இருக்கிற கான்செப்ட்ஸ்லாம் புரிஞ்சு தான் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ப்ராப்ளமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்லேயே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்குள்ளேயே வந்து கருத்து வேறுபாடுகள் இருக்கு ஒரு விஷயத்த பற்றி. ஸோ டாக்டர் அப்படின்னு ஒரு பட்டம் இருக்கிறதுனால அவங்க சொல்றதெல்லாம் ரைட்டுங்கிறத நான் நம்ப மாட்டேன். ஏன்னா யூடியூப்லேயே நிறைய பேர் இருக்காங்க டாக்டருங்கிற பேரில் அவுடேட்டடான ராங்கான இன்ஃபர்மேஷனை பீப்புள் கொடுக்குறவங்க. அதனால நம்ம வந்து எதையுமே பிளைண்டா நம்பக்கூடாது. ஈவன் நான் சொல்றதுமே தான். நான் சொல்றது என்னுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் ஷேர் பண்றேன். இது உங்களுக்கு அப்படியே ஒர்க் அவுட் ஆகணுங்கிறது கிடையாது. ஸோ நான் சொல்றதையும் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டோட தான் நீங்க எடுத்துக்கணும். எக்ஸ்பர்ட்ஸோட கதியே எப்படி இருக்குங்கிறப்ப நம்மலாம் ஏமாத்துறோம். நான் ஆனஸ்டா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல என்ன நடக்குதுங்கிறத உங்க கூட ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒவ்வொருத்தங்க பாடி ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கு ரியாக்ட் ஆகும். ஸோ என்னுடைய பாடி இதே விஷயத்துக்கே டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் ஆஃப் லைஃப்ல டிஃப்ரெண்ட் டைப்பாக ரியாக்ட் பண்ணுது பாருங்க. ஸோ இப்போதைக்கு நான் வந்து இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு லாங் ஃபாஸ்ட் பண்ணாமல் கம்மி பண்ணி ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். இதனால் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்குன்னா நீங்கள் தயவு செய்து மாற்றாதீங்க. உங்களுக்கு ஏதாவது அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது அப்படின்னா மட்டுமே யோசிங்க அதை பற்றி. அண்ட் புதுசாக நீங்கள் இப்போ தான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக முதல்ல அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். அது எல்லாருக்குமே இருக்கும். அது ஓரளவுக்கு செட் ஆகி வர்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். இல்லை ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ஏதாவது சிம்டம்ஸ் மாதிரிலாம் இருக்குன்னா அப்போ நிப்பாட்டிடுங்க. ஆனால் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது உங்களுடைய ஒரு பேட் லைஃப் ஸ்டைல்லேருந்து ஒரு பிரேக் எடுத்து நீங்கள் ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்குள்ளே போகிறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். எனக்கு நல்லாவே பண்ணியிருக்கு. எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த ஒரு டைம் ஃப்ரேம் வச்சுருக்கிறதுனால அதுக்குள்ளே உங்களால் ஒரு லிமிட்டில் தான் சாப்பிட முடியும். ஸோ நீங்கள் அந்த லிமிட்டுக்குள்ளே சாப்பிட்றப்ப ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எடுத்துக்கிற கேலரிஸ் கம்மியாகும். நீங்கள் ஓவர் ஈட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கம்மியாகும். அதனால் உங்களுக்கு வெயிட் லாஸ் நடக்கும். நீங்கள் ஒரு முடிவு பண்ணியிருக்கிற ஒரு டைமில் சாப்பிடாம இருக்கீங்கல்ல, அது உங்களுக்கு ஒரு மென்டல் கண்ட்ரோலை கொடுக்க ஆரம்பிக்கும். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் இன்னொரு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்தி ஃபுட்டே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய லக்ஸரியாக தெரிய ஆரம்பிக்கும். அதுவே உங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும். இந்த மாதிரியான மைண்ட் ஸ்விட்ச் எல்லாம் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் கண்டிப்பாக நடக்கும். இதனால தான் நான் இப்போவுமே இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு தான் சொல்லுவேன். எடுத்த உடனே நீங்கள் 16 ஹவர்ஸ் 24 ஹவர்ஸ் அப்படிலாம் போகாமல் இந்த மாதிரி ஒரு 12, 14 இந்த மாதிரி ட்ரை பண்ணி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போய் பாருங்கள். உங்களுக்கு செட் ஆச்சுன்னா கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா நிறைய விமன் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. யூடியூப்லேயே அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அவங்களுக்குலாம் பயங்கரமாக ஒர்க் ஆகுது. எஸ்பெஷலி மெனோபாஸுக்கு அப்புறமா விமனுக்கு இது ரொம்பவே ஒர்க் ஆகும் அப்படிங்கிறாங்க. நான் ஒருத்தி இதை மாற்றிட்டேன் அப்படிங்கிறதுனால நீங்கள் உங்களுக்கு ஒர்க் ஆகிட்டு இருக்கிற இந்த விஷயத்த மாற்றிடாதீங்க. நான் வந்து ஒரு 6 இயர்ஸ் கிட்ட இதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. இப்போ மேபி நான் என்னுடைய ஏஜ் போக போக எனக்கு அது ஒரு ட்ரபிளாக மாறலாம். இப்போ கூட எனக்கு இதுதான் காரணமா அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக தெரியாது. நான் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்குறேன், அவ்வளோதான். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டேன்ல, இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான பிரேக்ஃபாஸ்ட் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிளாக் காஃபியும் கேக்கும் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? ஆனால் இது கேக் இல்லை, கேக்கு மாதிரி. சாக்லேட் பேக்ட் ஓட்ஸ் தான் ட்ரை பண்ண போகிறேன். பேக்ட் ஓட்ஸ் ரெசிபி இதுக்கு முன்னாடி கூட ட்ரை பண்ணியிருக்கேன், ஷேர் பண்ணியிருக்கேன் உங்க கூட. இன்னைக்கு பண்ண போகிறது இன்னும் சாக்லேட்டியான ஒரு பேக்ட் ஓட்ஸ் ரெசிபி தான். இந்த மாதிரி ஒரு சின்ன கிச்சன் ஸ்கேல் வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு பேக்கிங் ரெசிபீஸுக்கெலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேலரி ட்ராக்கிங்க்கும் ஹெல்ப் பண்ணும். முதல்ல ஒரு 50 கிராம்ஸ் ரோல்டு ஓட்ஸ் எடுத்துக்கிறேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் சியா சீட்ஸ், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், ஒரு ஸ்கூப் ஆஃப் ப்ரோட்டீன் பவுடர், அரை டீஸ்பூன் உப்பு, அப்புறம் ஹனி ஆர் மேப்பிள் சிரப் 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் அரை கப் பால். இது எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 2-3 பீஸ் சாக்லேட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். டார்க் சாக்லேட்டாக இருந்தால் ரொம்ப நல்லது. இதை நான் முதல்ல ஒரு 5 நிமிஷத்துக்கு 385 டிகிரி ஃபாரன்ஹைட்டில் ஏர் ஃப்ரையரில் வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் ஒரு 1.5 நிமிஷம் மைக்ரோவேவில் வைப்பேன். இதை நீங்கள் ஃபுல்லாகவே ஒரு 5 நிமிஷத்துக்கு மைக்ரோவேவ்லேயே வச்சு கூட எடுத்துக்கலாம். நான் ஏர் ஃப்ரையரில் வைக்கிறதுக்கு காரணம் அதோடைய அந்த மேல் போர்ஷன் கொஞ்சம் கலர் மாதிரி நல்லா வரும், அதுக்காக. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன்னா கூட இட்லி, தோசை அந்த மாதிரி ரொம்ப கார்ப் லோடடாக சாப்பிடாம முடிஞ்ச வரைக்கும் ப்ரோட்டீன் ரிச்சான பிரேக்ஃபாஸ்ட் தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஃபாஸ்ட்டாக பிரேக் பண்ணுறது இப்போயும் நட்ஸ் அண்ட் சீட்ஸ் வச்சு தான். அப்படி ஒரு பழக்கமே வந்துச்சு எனக்கு, ஃபாஸ்ட்டாக பிரேக் பண்ணுறப்ப நட்ஸ் அண்ட் சீட்ஸ் வச்சு பிரேக் பண்ணுறது அப்படின்ட்டு.
ஸோ என்னால் நட்ஸ் அண்ட் சீட்ஸை என்னுடைய டயட்டில் இன்க்ளூட் பண்ணுறதும் எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. இது ஒரு டைப் ஆஃப் ஹேபிட் ஸ்டாக்கிங் மாதிரி தான். இப்போ நான் சும்மா நட்ஸ் அண்ட் சீட்ஸ் சாப்பிடணும் அப்படின்னு வச்சுருந்தேன் அப்படின்னா சம்டைம்ஸ் மறந்துடுவேன். இப்போ கூட என்னைக்காச்சும் நான் ஃபாஸ்டிங்கை வேறு ஏதாவது வச்சு பிரேக் பண்ணிட்டேன் அப்படின்னா நட்ஸ் அண்ட் சீட்ஸ் எடுத்து வச்சுருந்தா கூட நான் அப்படி ஒன்று இருக்குங்கிறதே மறந்துடுவேன். ஸோ இதை வச்சு நான் ஃபாஸ்ட் பிரேக் பண்ணுறதுனால எனக்கு இதை சாப்பிட்றது என்னுடைய டயட்டில் இன்க்ளூட் பண்ணுறது அப்படிங்கிறது ஈஸியாக இருக்குது. நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுது. இல்லாட்டி எனக்கு ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்கும். நான் லஞ்சை சாப்பிட்டதுக்கப்புறம் கூட இப்போ கொஞ்சம் நாளாக எனக்கு கொஞ்சம் பசி இருக்கிற மாதிரி, வேறு ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துகிட்ருக்கும். பட் இப்போ நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு அந்த ஃபீலிங் கம்மியாக இருக்குது. ஏன்னா காலையிலே கொஞ்சம் ஹெவியாக ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றேன்னா, அப்புறம் லஞ்சுக்கும் ஒரு ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு மீல் தான் சாப்பிடுவேன். ஸோ அதுக்கப்புறம் டேரெக்டாக டின்னர் சாப்பிடுவேன். மேபி சம்டைம்ஸ் டின்னருக்கு கொஞ்சம் முன்னாடி ப்ரோட்டீன் ஷேக் ஏதாவது குடிப்பேன். இது இவ்வளோ தான் நான் சாப்பிட்றேனே, நடுவில் வேறு எந்த ஸ்நாக்கோ எதுவும் சாப்பிட்றது கிடையாது. அண்ட் ஹோல் டைம் எனக்கு வந்து எனர்ஜி இருக்கிற மாதிரி நல்லா தான் ஃபீல் ஆகிட்டுருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் ட்ரை பண்ணால் தான் ஆக்சுவலி எப்படி இது ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தெரியும். ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. நான் என்ன தான் ஹெல்த்தியான ஒரு ப்ரோட்டீன் ரிச்சான பிரேக்ஃபாஸ்ட் தான் சாப்பிட்றேன் அப்படின்னாலும் ஒரு 3 மீல் சாப்பிட்றேன் அப்படிங்கிறது என் பாடியில் என்ன மாதிரியான இம்பேக்டை கொடுக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு பயமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்த்தா தானே தெரியும் எது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது. அதனால் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். மணி 12 இப்போ ஒர்க் அவுட் பண்ண போகிறேன். இன்றைக்கி வீட்லேயே தான் பண்ண போகிறேன். யூஸ்வலாக நான் வீட்டில் பண்ணுறதுன்னா க்ளோ ஈட்டிங்கோட ஆப் ஒர்க் அவுட்ஸ் அந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஆனால் இன்றைக்கும் ஆப் ஒர்க் அவுட் தான் பண்ண போகிறேன். பட் க்ளோ ஈட்டிங்கோடது கிடையாது. வெயிட்டட் ஆப் ஒர்க் அவுட்ஸ் கொஞ்சம் பார்த்து வச்சுருக்கேன், அதை தான் பண்ண போகிறேன். என்னோட ஒர்க் அவுட் ரொட்டீனை பற்றி 2-3 பேர் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி ஒர்க் அவுட்டை பற்றி டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ பண்ணணும்னு யோசிச்சிருக்கேன். அதாவது நான் என்ன மாதிரியான ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ணுறேன், நீங்கள் வந்து ஒரு ஒர்க் அவுட் ரொட்டீனை ஃபார்ம் பண்ணணுன்னா எந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும், உங்களுக்கு ஜிம் போகிறதுக்கு ஒரு ஹெசிடேஷனோ பயமோ இருக்குன்னா அதை எப்படிலாம் ஓவர் கம் பண்ணலாம், இந்த மாதிரியான டாபிக்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணுற மாதிரி தனியாக அதுக்குன்னு ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். ஆனால் இப்போ மேலோட்டமாக நான் என்னுடைய ஒர்க் அவுட் ரொட்டீனை பற்றி சொல்லிடுறேன். நான் மெயினாக ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கில் தான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். வீக்லி 4 ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் செஷனாவது பண்ணிடணும் அப்படிங்கிறது என்னுடைய எய்மாக இருக்கும். ஆனால் எப்பயுமே அதை பண்ண முடியுமானா சம்டைம்ஸ் பண்ண முடியாமலும் போகும். ஆனால் நான் மேக்ஸிமம் அதை கவர் பண்ணணும் அப்படின்ட்டு ட்ரை பண்ணுவேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த வாரமே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப இரெகுலராக தான் போயிட்டுருக்கு. லாஸ்ட்டாக ஃப்ரைடே ஒர்க் அவுட் பண்ணது, இந்த 4 நாளாக இன்னும் ஒர்க் அவுட் பண்ணல. ஸோ இன்னைக்கு தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா 2 நாள் வந்து என்னால் அன்அவாய்டபுளாக ரொம்ப வேலை இருந்ததுனால எனக்கு வந்து அதை பிளான் பண்ணுறதுக்கு டைமே இல்லை. இன்றைக்குமே எனக்கு வேலை இருக்குது. ஆனால் என்னால் ஒர்க் அவுட்டை ஸ்கிப் பண்ணால் அது ஒரு மாதிரி ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ் மாதிரி. அது நம்ம ஒரு ரொட்டீனாக பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த ஒரு நாள் பண்ணலை அப்படின்னா நம்ம ரொம்ப ஒரு மாதிரி உறுத்திட்டே இருக்கும்ல, அந்த மாதிரி உறுத்திட்டே இருக்கும். அதனால் இன்றைக்கி எப்படியாச்சும் கொஞ்சமாச்சும் பண்ணிடணும் அப்படின்னு வீட்டிலையே பண்ணுற மாதிரி யோசிச்சிருக்கேன். எல்லாருக்குமே அன்அவாய்டபிள் சுச்சுவேஷன்ஸ் வரும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஸ்கிப் பண்ணுறது ஓகே. ஆனால் இதையே வாடிக்கையாக வச்சுட்டு ஸ்கிப் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்மளால் அந்த கன்சிஸ்டன்சியை பில்ட் பண்ணி எடுக்கவே முடியாது. ஒர்க் அவுட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கன்சிஸ்டண்ட்டாக பண்ணோன்னா தான் நமக்கு அது ஒரு ரொட்டீனாக பில்ட் ஆகும். இல்லைன்னா நமக்கு அந்த ஒரு மோட்டிவேஷனே அதுலேருந்து போயிடும். ரொம்ப லாங் கேப் விட்டோம் அப்படின்னா, அதுவும் பிகினிங் ஸ்டேஜ்லலாம் அந்த மாதிரி பண்ணோன்னா அப்புறம் நமக்கு அந்த ஒரு அந்த ஆர்வமே போயிடும். ஸோ பிகினிங்கில் தொடர்ந்து போகிறத எய்ம் பண்ணுங்க. அது ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸாக இருந்தால் கூட பரவாயில்ல. ஆனால் டெய்லி பண்ணுற மாதிரி பிளான் பண்ணோன்னா அது நம்ம ஈஸியாக ரொட்டீனாக டெவலப் பண்ண முடியும். அப்புறம் நான் வந்து இந்த 4 days ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன்ல, அது போக ஒரு நாள் கார்டியோலையும் ஃபோக்கஸ் பண்ணுவேன். மற்ற இந்த 4 நாட்கள் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுறப்பவும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சும் ஒரு விகரஸான கார்டியோ செஷனும் வச்சுருப்பேன். சம்டைம்ஸ் டைம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணுவேன். மோஸ்ட்லி அதை இன்க்ளூட் பண்ண பார்ப்பேன். இந்த 4 நாள் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கை நான் எப்படி பிரிச்சிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் லெக் டே. அது மோஸ்ட்லி நான் அந்த பெரிய ஜிம்முக்கு போய் தான் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு வந்து மெஷின்ஸில் பண்ணுற லெக் டே தான் இன்னும் நல்லா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். நான் என்ஜாய் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி முடியாத பட்சத்தில் டம்பல் வச்சு பண்ணுறதை பண்ணுவேன். அப்புறம் இன்னொரு நாள் வந்து இந்த மாதிரி ஆப் ஒர்க் அவுட்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுவேன். எய்தர் வீட்டில் இந்த மாதிரி டம்பல் வச்சு பண்ணுறதோ இல்லை க்ளோ ஈட்டிங்கோட ஹிட் ஒர்க் அவுட்ஸோ அந்த மாதிரி பண்ணுவேன். இல்லாட்டி அதுவுமே ஜிம் போகிற நாளில்
ஒரு நாள் பண்ணுவேன். அங்கே இருக்கிற ஆப் மெஷின்ஸ் வச்சு பண்ணுவேன். மற்ற 2 நாள்லேயும் ஒரு நாள் புல் ஒர்க் அவுட், ஒரு நாள் புஷ் ஒர்க் அவுட். இதுதான் என்னுடைய ரொட்டீனாக இருக்கும். இதில் நான் என்னைக்காச்சும் ஸ்கிப் பண்ணேன்னா அது ஷஃபில் ஆகி அந்த மாதிரி எனக்கு அப்போ என்ன ஃபீல் ஆகுதோ அந்த மாதிரி அதை கொண்டு போவேன். இதை பற்றிலாம் இன்னும் டீட்டெயிலாக நான் அந்த ஒரு டெடிக்கேட்டட் வீடியோ போடுறப்ப அதில் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது இன்றைக்கி என்னென்ன ஒர்க் அவுட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுதி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரெயிட் லெக் சிட்டப் பண்ண போகிறேன். இது 20 reps 2 sets பண்ண போகிறேன். ரஷ்யன் ட்விஸ்ட், இதுவும் 20 reps 2 sets. இல்லை 20லாம் பண்ண முடியல, 8 to 10 தான் பண்ணேன். ஆனால் 4 செட் பண்ணேன். பிளாங்க் புல், இது 10 reps வச்சு 3 sets. லாஸ்ட்டாக சைட் பென்ஸ், இதுவும் 20 reps வச்சு 2 sets. இன்னைக்கான ஒர்க் அவுட் செஷன் நாக்கு தள்ள இனிதே முடிவடைந்தது. இப்போ இன்னைக்கான கார்டியோ குதி கயிறு, புரியலையா? ஜம்ப் ரோப்பிங். போலாமா? ஒரு 10 minutes பண்ண போகிறேன். நைன்டிஸ் கிட்ஸ் இங்கே பாருங்கள். அப்போது பாப்பாயி, பவர் ஆஃப் கேர்ள்ஸ், ஃப்ளின்ஸ்டோன் இதெல்லாம் ரொம்ப பாப்புலர். என்னுடைய ஃபேவரெட் இந்த 3. ஸ்கூல் இருக்கிற அன்னைக்கெலாம் லேட்டாக தான் எழுந்திப்பேன். ஆனால் ஸ்கூல் லீவுனா அன்னைக்கு சீக்கிரமாக எழுந்திரிச்சு இந்த ஷோ பார்த்துட்ருப்பேன். லஞ்சுக்கு இன்னைக்கு பாவக்காய் பிட்டை, அப்புறம் பாயில்டு எக்கு, கொஞ்சமாக கொண்டக்கடலை, இந்த குக்கும்பர், இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி தான் சாப்பிட போகிறேன். ரைஸ் வழக்கத்தை விட ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இப்போ 3 வேளையும் சாப்பிட்றதுனால போர்ஷன் சைஸை இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு மீலுக்கும். ஆனால் இன்றைக்கி ரைஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. யூஸ்வலாக இதை விட இன்னும் கொஞ்சம் எடுத்துப்பேன். இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக ரைஸு, கூட்டு, குழம்பு அப்படின்னு வச்சு சாப்பிட்றத விட எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணோன்னா அதோட குவான்டிட்டி இன்னும் ஜாஸ்தியாக காமிக்கும். தனித்தனியாக வச்சு சாப்பிட்டாலும் அதே குவான்டிட்டி தான் சாப்பிட்ருப்போம். ஆனால் இது இன்னும் உங்களுக்கு வந்து கண்ணுக்கு ஒரு நிறைய சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கறதுனால இன்னும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அதுவும் ஸ்பூன் வச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். இது நான் ஃபாலோ பண்ணுற ஒரு ஹேக் மாதிரி. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் தனியாக குழம்பு இப்படிலாம் வச்சு சாப்பிட்றப்ப ஏதோ கொஞ்சமாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ நான் இந்த பவுலில் இதெல்லாம் போட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்கள், நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா? இப்போ பார்க்குறப்ப நிறைய இருக்கிற மாதிரி இருக்குல்ல. அதுவும் இந்த ஸ்பூனில் சாப்பிட்றப்ப எனக்கு ரொம்ப நேரம் சாப்பிட்ட மாதிரி ஃபீல் ஆகும். என்னோடய ஹேக் வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி நான் எல்லா மீல்லையுமே ஏதாவது ஒரு ட்ரிங்க் ஆட் பண்ணுவேன். இப்போ இந்த மீலில் ஜஸ்ட் ஹாட் வாட்டர் தான். ஏன்னா க்ரீன் டீ வந்து போடுறதுக்கு டைம் இல்லை. இப்போ நான் க்ரீன் டீ போட்டேன்னா அந்த பேக்கில் இருக்கிற எசன்ஸ்லாம் ஃபுல்லாக இறங்காது. ஸோ மறந்துட்டேன். அதனால் இன்றைக்கி ஹாட் வாட்டர் தான் எடுத்துக்கிறேன். டின்னருக்கு டர்க்கி மீட் பால்ஸ் ஆல்ரெடி பண்ணது இருக்குது. அதுக்கு சைடாக ஸ்வீட் பொட்டேட்டோஸ் பண்ண போகிறேன். ஸ்வீட் பொட்டேட்டோஸை வேக வச்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஏர் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ இப்போல்லாம் இந்த மாதிரி தான் பண்ணுறது.
டின்னரோட ட்ரிங்காக எடுத்துக்கிறதுக்கு இந்த ஏபிசி ஜூஸ் தான் பண்ண போகிறேன். ஒரு பீட்ரூட், 3 மீடியம் சைஸ் கேரட், ஒரு பெரிய ஆப்பிள், கொஞ்சமாக ஜிஞ்சர், லைம் ஜூஸ், அப்புறம் உப்பு இதெல்லாம் சேர்த்து தான் பண்ண போகிறேன். என்கிட்ட ஜூஸர்லாம் இல்லை, அதனால் இந்த மாதிரி பிளெண்டரில் போட்டு அடித்து எடுத்துகிட்டு ஒரு பெரிய சீவ் வச்சு ஃபில்டர் பண்ணி எடுப்பேன். மொரட்டு சைஸில் பெரிய லெமனாக இருக்கிறதுனால இதில் பாதி தான் யூஸ் பண்ண போகிறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணிவிட்டு அப்புறமா ஐஸ் போட்டு குடித்தா சூப்பராக இருக்கும். பசங்க மத்தியானம் ரைஸ் சாப்பிடாததுனால நைட்டுக்கு எங்களுடைய லஞ்ச் மெனு தான் அவங்களுக்கு ரிப்பீட் பண்ணேன். பட் மீட் பால்ஸுக்கு பதிலாக எக்கு கொடுத்தேன்.